தேசிய வகை சிம்பாங்லிமா தமிழ் பள்ளியின் TVPSS ஜனவரி மாத செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த 10ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026 தேசிய வகை சிம்பாங்லிமா தமிழ் பள்ளியில் ஆண்டு 1 மற்றும் பாலர் பள்ளி மாணவர்களுக்கான அறிமுக தின நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் புதிய பள்ளி வாழ்க்கைக்கு மாணவர்களை மனப்பூர்வமாக வரவேற்பதை குறித்து எடுத்துரைத்தார். வணக்கம். இன்று முதலாம் ஆண்டு மாணவர்களும் பாலர் பள்ளி மாணவர்களும் அவங்களோட பெற்றோர்கள் அறிமுக நாளுக்கு பள்ளிக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துரை நீங்க ஒன்று கூற முடியுமா? கண்டிப்பா. சரி, நன்றி. சிம்பாங்லிமா தமிழ் பள்ளியின் TVPSS பிரிவுக்கு எனது நன்றி. உங்களுடைய இந்த இன்டர்வியூவுக்கு. சரி, இன்று 10ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு நமது சிம்பாங்லிமா பள்ளியில் 1ஆம் ஆண்டு மற்றும் பாலர் பள்ளி மாணவர்களுக்கான அறிமுக நாள் விழா நடைபெறுவது அனைவரும் அறிந்தது. இன்று இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாகவும் விமரிசையாகவும் நடைபெற்றது. பெற்றோர்களுடைய ஆதரவு ரொம்ப பிரமிக்க வைக்கின்றது. மாணவர்களும் சந்தோஷமாக பள்ளிக்கு அவர்களுடைய மகிழ்ச்சியை புலப்படுத்தி இருக்கின்றார்கள். அதுவும் பாராட்டுக்குரிய விஷயம். ஏறக்குறைய 150 மாணவர்கள் நமது பள்ளியில் 1ஆம் ஆண்டில் பயின்றிருக்கின்றார்கள். 50 மாணவர்கள் பாலர் பள்ளியில் பயின்றிருக்கின்றார்கள். சரி, அவர்கள் இன்று அறிமுக நாளில் பல நடவடிக்கைகள் நடத்தப்பட்டது. முக்கியமாக மாணவர்கள் பள்ளிக்கு எப்படி வர வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் நமது பெற்றோர்களுக்கு அறிவித்திருந்தார்கள். மிகவும் மகிழ்ச்சிகரமான தருணம். உங்கள் கருத்தினருக்கு மிக நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கும் பாலர் பள்ளி மாணவர்களுக்கும் என்னென்ன பாடத்திட்டங்கள் நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கீங்க ஐயா? ஓகே, முதலாம் ஆண்டு மாணவர்கள் என்று பார்க்குறப்ப கல்வி அமைச்சோட பாடத்திட்டத்தில் மொத்தம் 9 பாடங்கள் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. தமிழ் மொழி, ஆங்கில மொழி, தேசிய மொழி ஆகிய மொழி பாடங்கள் உட்பட மொத்தம் 9 பாடங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அந்த பாடத்தின் அடிப்படையில் மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் நடைபெறும். அதே நேரத்தில் பாலர் பள்ளின்னு நம்ம பார்க்குறப்ப பாலர் பள்ளியில் இவ்வாண்டு புதிய பாடத்திட்டத்தை கல்வி அமைச்சு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு கேரக்டர் உருவாக்குதல் அப்படின்றது பெயர். அந்த அடிப்படையில் மாணவர்கள் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை நடைபெறும். சரிங்க ஐயா, 1ஆம் ஆண்டு ஆசிரியர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம பள்ளியில் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 79 ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆக முதலாம் ஆண்டுக்கு நம்ம வகுப்பு ஆசிரியர்களாக 7 பேரை நியமிச்சிருக்கோம். அதே நேரத்தில் பாட ஆசிரியர்களை நம்ம நியமிச்சிருக்கோம். ஆசிரியர்களை பற்றி சொல்கிறப்ப எல்லாமே அனுபவமும் ஆற்றலும் மிக்க ஆசிரியர்கள். குறிப்பாக முதலாம் ஆண்டு தொடங்கி 6ஆம் ஆண்டு வரை சிறப்பாக கல்வி போதனை நடத்திய அனுபவமிக்க ஆசிரியர்கள். ஆக அவர்களுடைய கற்றல் கற்பித்தல் மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இதனை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பெற்றோர்கள் அவங்க மாணவர்கள் பள்ளிக்கு முறையாக வருவதை உறுதிப்படுத்தி இந்த கற்றல் கற்பித்தலுக்கு அவங்களும் முழு ஒத்துழைப்பு நல்கினால் எல்லாம் மிக சிறப்பாக அமையும். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி ஐயா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வணக்கம். வணக்கம். முதல்ல பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த கருவூல மையம் உறுப்பினர்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவ்வருடம் பார்த்தோம்னா முதலாம் ஆண்டு மற்றும் பாலர் பள்ளியின் மாணவர்கள் மிக சிறப்பாக உள்ளது ஐயா. மற்ற கடந்த ஆண்டுகளைப் போலவே இவ்வாண்டும் பெற்றோர்களின் ஆதரவு நமக்கு ஒத்துழைப்பும் போற்றும் வகையில் அல்லது பெருமைக்குரிய வகையில் தான் அமைந்துள்ளது. மாணவர்களும் இன்று 250 மாணவர்கள் வருகை தந்துள்ளனர். அவர்களுடைய முகத்திலும் புன்னகையும் அவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்கும் பொழுது நமக்கும் பள்ளிக்கால அனுபவம் ஞாபகத்தில் வருகின்றது. மேலும் இவர்களின் ஆதரவு வருடம் முழுக்க நமக்கு கிடைக்கும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம் அம்மா. முதலில் உங்கள் மகனை சிம்பாங்லிமா தமிழ் பள்ளியில சேர்த்ததுக்கு வாழ்த்துக்கள். நீங்க ஏன் இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்தீங்க கூற முடியும்? இதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா டாட்டர் 2 பேர் படிக்கிறாங்க அந்த ஸ்கூலில். ஸோ அவங்க எல்லாத்துலேயுமே நல்லா சிறந்து விளங்குறனால. இன்னொன்று இவர் 2 வருஷமாக இங்கே தான் தடிக்கா படித்தார். ஸோ அவருக்கு எல்லாமே எங்கள் புரிதல், டீச்சரோட அன்பு,
எந்த இடம் போகணும், எந்த இடம் வரணும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ் ஸ்கூல் தான் படித்தேன். நம்ம தமிழை வந்து கொஞ்சம் வளர்க்கணும், நம்ம கலாச்சாரம்லாம் சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக அவரை வந்து தமிழ் ஸ்கூலில் சேர்த்தேன். அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்கூல். நன்றி. இவ்வாண்டு 1ஆம் ஆண்டு மாணவர்களின் மனநிலை எப்படி இருக்கு ஆசிரியர்? ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க முகத்தில் எந்த ஒரு பதற்றமோ பயமோ எதுவுமே தெரியல, ரொம்ப தெளிவாக இருக்காங்க. 1ஆம் ஆண்டு மாணவராக நீங்கள் புதுசாக 1ஆம் ஆண்டு ஆசிரியராக நீங்கள் பொறுப்பேற்றிருக்கிறீர்களா, இல்லை இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம்? ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 3-4 முறை வந்து 1ஆம் ஆண்டு ஆசிரியராக நான் போதிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் திருப்பியும் 1ஆம் ஆண்டுக்கு படித்து கொடுக்க வாய்ப்பு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள்? ஓரளவுக்கு இருக்குது. அவங்களுக்கு போதிக்கிற அளவுக்கு, அவங்களுக்கு கற்பிக்கும் வகையில் எனக்கு நல்லா செய்வேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. உங்கள் கருத்தை பகிர்ந்ததுக்கு நன்றி ஆசிரியர். 2026ஆம் ஆண்டின் பள்ளி தவணை ஜனவரி 12ஆம் திகதி காலை மணி 7:30 மணிக்கு தொடங்கியது. அவ்வாரத்தின் ஒரு பாசறையின் உரையோடு சபை கூடல் இனிதே நடைபெற்றது. அவர் தினசரி நடவடிக்கை, தனிப்பட்ட சுத்தம் மற்றும் பள்ளி பாதுகாப்பு குறித்து மாணவர்களுக்கு ஊட்டினார். சபை கூடல் தலைமை ஆசிரியரின் உரையுடன் முடிவுற்றது. அவரது உரை புதிய கல்வி ஆண்டை உற்சாகமாக தொடங்க மாணவர்களுக்கு ஊக்கமளித்தது. ஜனவரி 14 முதல் 16ஆம் திகதி வரை இவ்வாண்டின் தொடக்க கால கல்விக்கான உதவி நிதி அனைத்து மாணவர்களுக்கும் தலா ரிங்கிட் மலேசியா 150 வழங்கப்பட்டது. இத்தொகை அனைத்து மாணவர்களின் கல்விக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்காக அரசாங்கத்தின் பரிந்துரை கீழ் வழங்கப்பட்டது. 23ஆம் திகதி ஜனவரி மாதம் 2026 அன்று படிநிலை மாணவர்களுக்கான பள்ளி அளவிலான குறுக்கோட்டு போட்டி வெற்றிகரமாக நடைபெற்றது. மொத்தம் 30 வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கடந்த 25 ஜனவரி அன்று 2026ஆம் ஆண்டின் பெற்றோர் ஆசிரியர் சங்க பொதுக்கூட்டம் பள்ளி மண்டபத்தில் காலை மணி 9க்கு தொடங்கியது. சுமார் 375 பெற்றோர்களும் 75 ஆசிரியர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தேர்தல் அடிப்படையில் வெற்றி பெற்று இவ்வாண்டின் பெற்றோர் ஆசிரியர் சங்க பொதுச் செயலவை குழுவினர் பொறுப்பேற்றனர். இறுதியில் வருகை புரிந்த பெற்றோர்களுக்கு நன்றிதனை தெரிவித்துக் கொண்டனர். இத்துடன் நிறைவடைகிறது ஜனவரி மாத செய்தி தொகுப்பு. பிப்ரவரி மாத செய்தி தொகுப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.